உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க புகையிலை பயிர் செய்கை தோட்டம் பார்க்கலாம். யாழ்ப்பாண மாவட்டத்தில் வல்வெட்டித்துறை கம்பர் மலையில் இந்த தோட்டம் அமைந்துள்ளது. ஒரு மாலை நேரம் போல் போயிருந்தோம் பார்ப்பதற்கு. மிகவும் அழகாக இருந்தது இந்த தோட்டம். இந்த பயிர் செய்து முடிப்பதற்கு 6 மாத காலம் ஆகும். மாலை நேரம் போயிருந்தபடியால் மாலை நேர சூரியன் அவ்வளவு அழகாக இருந்தது பார்ப்பதற்கு. தோட்டத்தை சுற்றியும் பனை மரங்களையும் பார்க்கலாம். இந்த பயிர் ஏழாலை இனிவில் கம்பர்மலை பகுதிகளில் அதிகமாக பயிரிடப்படுகிறது. இந்த பயிர் அந்த பகுதிகளில் வாழ்வாதாரத்துக்கு பெருமுதவியாக இருக்கிறது. மலைப்பகுதிகளில் தேயிலை தோட்டத்தில் தேயிலையை பறிக்கும் போது வண்டு கடித்து விட்டால் அது விடுபடுவதற்கு புகையிலையை வாயில் போட்டு மெல்லுவார்கள். இதில் சுருட்டு செய்வார்கள். வெற்றிலை பாக்கு போடும்போது இதையும் சேர்த்து போடுவார்கள். ஆனால் இது உடம்புக்கு நல்லதில்லை. இப்படி பலவாறாக பயன்படுகிறது இந்த புகையிலை. இது அறுக்கும் பருவத்தில் உடம்பில் பட்டுவிட்டால் பாணியாக ஒட்டும். 6 மாதத்துக்கு பிறகு ஒவ்வொரு இலையாக அறுத்து காய வைப்பார்கள். எவ்வளவு பெரிய இலையாக இருக்குது என்று பாருங்கள். இப்படி இருந்தால்தான் பயிர் நல்லா இருக்குது என்று அர்த்தம். இப்படித்தான் வெட்டுறதா வரியப்பா? கல்லுக்க பூஜை அதுக்கு வர பூசணி வேற. எல்லாமே வெட்டிடுவீங்களா? பூஜை நிற்கிது பார்த்து. இது புகையிலை தோட்டம் பாருங்க. அழகான ஒரு தோட்டம். உங்கூட இது எடுக்கத்தான் ஆகணும் கோவில. அப்படி எல்லையே வருவாடுது கலைனா எடுக்கிறேன்.
இது எடுத்து பிரியோதனால அந்த கோயில் எடுப்போம். இந்த கோயில் அதிலலாம் எடுத்தாச்சு. இப்படி தான் கோயிலை கட்டுறதா? நான் இன்றைக்கு தான் மாறேன். இன்னைக்கு தான் வாரீங்க, இப்படி தான் கட்டுறது. கட்டி மாறு அதான் காடி தந்தார கட்டுறேன். உங்களுக்கு தெரியும் கட்டா, போய் சொல்லாதீங்க. சரி ஏன் பெரியம்மா ஒரு கட்ட தெரியாதா? இன்னைக்கு தான் தெரியுமா கட்டா? இன்றைக்கு தான் பாருங்க கட்டு. நான் கட்டுறேன் இல்லை போய். அப்படியா? சரி சரி. நாங்கள் சீவிரம் இல்லை, நாங்கள் பச்சையாக கொடுத்துருவோம். சீவுறது இல்லை, இது சீவி காய வைக்கணும். இப்படி கட்டி கட்டி காய வைக்கிறது. எங்க 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 சொல்லுங்க பெரியம்மா. குடிலோ போக காடி மண்ணோட புகையிலைக்கு அதுக்குன்னு கயிறு கட்டி எப்படி காய வைத்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். இப்படி கயிறு கட்டியும் காய வைப்பார்கள், மதில் மேலேயும் காய போடுவார்கள். அதன் பிறகு புகையிலையை குடில் கட்டி புகை போட்டு பானி காய்ச்சுவார்கள். புகையிலை பயிர் என்று சொல்லுத்தான், ஆனால் இதற்கு இவ்வளவு வேலை இருக்குது. இதெல்லாம் செய்து முடித்து இந்த புகையிலையை கொண்டு வரும்போது நாம் ஒரு வழி ஆயிடுவோம்ப்பா. அவ்வளவு கஷ்டம். வாழ்வாதாரத்துக்காக இந்த பயிரை செய்துதான் ஆக வேண்டும் என்பதற்காக செய்கிறார்கள். இந்த வீடியோவை பார்த்துவிட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவன் படம் எடுக்கலாம் இந்த மாதிரி அடியாடி